போர்க்காலத்துல முன்ன நிக்கிற வேளையில எதிரியுடைய ஆயுதங்களை கண்டு பயப்படக்கூடாது, எதிரியுடைய வார்த்தையை கண்டு அஞ்சக்கூடாது. நம்முடைய ஜீவிதத்துல எதிரியுடைய வார்த்தையும் ஆயுதத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருப்போமே என்றா ஒரு காலத்தில் நம்முடைய தரிசனம் நிறைவேறாது, ஒரு காலத்தில் நம்முடைய திட்டம் நிறைவேறாது, ஒரு காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நம்மால என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அதனால எதிரியுடைய வாயிலிருந்து வார்த்தையை பார்க்க கூடாது, எதிரியுடைய பலத்தை பார்க்க கூடாது, எதிரியுடைய கரத்தில் இருக்கிற அணு ஆயுதத்தை கண்டு நிற்க கூடாது. முன்னேறி கடந்து செல்லுகிறவர்களாயிருக்கு. சவுலே ஆமை மாதள மரத்தின் அடிவாரத்தில் அவன் என்ன செய்தான், இளைப்பாரி கொண்டிருந்த வேளையில் அவன் வேதம் தெளிவாக சொல்லுது, யோனத்தானும் ஆயுததாரியும் அவன் புறப்பட்டு அவன் பெலிஸ்தியருடைய தானியத்துக்கு உள்ளாக போய் அவன் பெலிஸ்தியர்களை மேற்கொண்டார்கள் என்றா அவர்கள் முன்னேறி கடந்து சென்றார்கள். அவர்கள் முன்னேறி கடந்து செல்ல கூடாதபடி எத்தனை விதமான முட்புதர்கள் இருந்தது, எத்தனை விதமான பழுக்கும் பாறைகள் இருந்தது. ஆனாலும் அவன் யோனத்தானும் ஆயுததாரியும் அதை பார்க்காதபடி முன்னேறி கடந்து சென்று பெலிஸ்தியருடைய தானியத்துக்கு போய் அங்கே இருந்த சகல பெலிஸ்தியர்களை வீழ்த்துவதற்கு காரணம் அவர்கள் சவுல் ஆமன் இருந்தது போல மாதளை மரத்தின் அடிவாரத்தில் இருந்திருப்பார்கள் என்றா ஒரு காலத்திலும் பெலிஸ்தியர்களை மேற்கொள்ள முடிந்திருக்காது. சவுலை பார்க்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவச்சனமே, செங்கடலை பார்க்காதே, யோர்தானை பார்க்காதே, வருகிற பிரச்சனையை பார்க்காதே, கொந்தளிப்பை பார்க்காதே, நம் அருகில் இருக்கிற இயேசுவை பா. அந்த பிரச்சனைக்கு நடுவே இருக்கிற இயேசுவை பா. அந்த போராட்டத்துக்கு நடுவே நமக்காக துணை நிற்கிற இயேசுவை பா. அவன் நம்மோடு இருப்பார் என்றா, எனக்கு முன்னாக அவர் செல்லுவார் என்றா, என் காரியத்தை அவர் ஜெயமாக முடித்து தருவார். காரணம் என்ன என்றா, யெகோவா நிசி எனக்கு முன்னாக அவர் வெற்றி சிறந்தவராகவே இருக்கிறார்.